அசைந்து தின்கிறது மாடு, அசையாமல் தின்கிறது வீடு, வேளியில் போகிறதை வேட்டிக்குள் விட்ட கதை. அனைவருக்கும் வணக்கம். என்ன இப்பதான ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. SS2 பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ. வாங்க மிஸ்டர் ப்ளூ சட்டை தீரன். இங்க அட்லாண்டாவில் இருக்கிற நிறைய பேர் வீட்டுல மணி பிளான்ட்லாம் வச்சிருப்பீங்க. அது ஹோம் டிப்போலயோ லோஸ்லயே கிடைக்கும். மணி வருதோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா மணி கொடுத்தா வாங்கணும். வெல்கம் டு அட்லாண்டா டாக்கீஸ்.net. முதல்ல சப்தஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம இதே ஸ்கூல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி முத்தமிழ் விழாவில் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னத்த சொல்றது, ஒரு 3 பேர் தான் சிங்கர்ஸ். ஆனா ஜட்ஜு, ஸ்பெஷல் கெஸ்ட், ஆங்கர்ஸ், சீஃப் கெஸ்ட்னு மற்றவங்களாம் ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. ஒட்டு மொத்தத்துல ஒரு மொக்கையை போட்டு ஆடிட்டோரியத்தில் இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ சப்தஸ்வரங்கள் 2O அப்படின்னு ஒரு அலப்புறையோட வந்திருக்காங்க. இதுலயும் என்னத்த சொல்றது, இவங்களும் லேசு போட்ட ஆளுங்க மாதிரி தெரியல. சீசன் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சக்சஸ் பார்ட்டி போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கதவெல்லாம் சாத்தியாச்சு, பவுன்சர்ஸ் வேற இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, வந்துட்டீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வேற என்னத்த சொல்றது. இது ப்ளூ சட்டையா இல்ல ப்ளூ வேலா? ஓகே, நேரடியாக ஸ்வரத்திற்குள் போவோம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஆங்கர்ஸ் ராஜமாதா, சிவகாமி, அசால்ட் அபிராமி. நன்றிங்க ஐயா, உங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த கம்பீரம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, உங்க வேலையை நீங்க பாருங்க. நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வரேன். என்னுள் நான். ஆமா, கடைசியா என்ன சொன்னாரு? ஏதோ நானு பரோட்டா சப்பாத்தின்னு. சாரி, எனக்கு புரியல. அவ்வளவு எளிதில் அவரை புரிந்து கொள்ள முடியுமா? அது சரி, நம்முடன் ஒரு மேல் ஆங்கர் இருக்க வேண்டுமே, அவர் எங்கே? அவரு பேரு கூட தளபதி. ஹலோ மிஸ்டர், எங்க இருக்கீங்க? வரேமா. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஹீரோவாவே நடிக்கிறது, அதான் உங்களோட சேர்ந்து நடிப்பை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். சரி, எங்கே உங்கள் தளபதி? அது நான் தாங்க. நம்ம பேஜ் மட்டும்தான் சைலண்டா இருக்கேன், ஆனா அடி சர வெட்டி. ஐயோ, இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. வாய் தப்பு செஞ்சா கண்ணு காட்டி கொடுக்கும். மொக்க போடுறவன் மனுஷன், அந்த மொக்கைய ரசிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன். பஞ்ச் டயலாக் என்ற பெயரில் இந்நிகழ்ச்சியை பஞ்சர் செய்ய வேண்டாம். இதுவே என் கட்டளை. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் நவ். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வரேன். என்னுள் நான். அப்பாடா, கண்டஸ்டன்ஸை கூப்பிடுங்கக்கா. அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. பாட்டு போற பசங்களா, ஒரு பீஜம் போட்டப்புறம் அப்படியே அலப்புற பண்ணிட்டு சிரிச்சுட்டு உள்ள போகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜையே பார்க்காத அளவுக்கு அப்படியே பம்மிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு உள்ள போகிறோம். ஏன்றா, புரிஞ்சுதா? Okay, boss. ஏ வந்தனா வந்தனா வந்தசனா குந்தனு ஏ அடே உடே உட்டாம்பாரு டோல் டாக்கு தும்மா ஏ அடே உடே உட்டாம்பாரு டோல் டாக்கு தும்மா மச்சான் விட்டதோடு பாரம்மா ஏ முட்டம்மா நாங்கெல்லாம காலேஜ் நடக்குமா. Wow, wow, this is Tsunami Sundar. ஒரு 35 வருஷமா இங்க பாட ட்ரை பண்ணி இப்பதான் காலம் கை கூடி வந்திருக்கு.
சரி சார், உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு? Tsunami is by water. Water plus water is too much water. Then it becomes infinity water. Infinity plus infinity is more infinity. You got it? ஏய் நிறுத்துங்கப்பா, விட்டா சயின்ஸும் மேத்தும் ஒண்ணுன்னு சொல்லிடுவ போல. Actually, our body includes science, math, biology and thermodynamics. நான் நிறைய படிச்சவன்ட்ட கம்மியாவும் படிக்காதவன்ட்ட டம்மியாவும் பேசினா வாழ்க்கை எம்மியா இருக்குங்கண்ணா. மிஸ்டர் சுனாமி சுந்தர், இதெல்லாம் தேவையா? எங்க தளபதி பேச ஆரம்பிச்சா நீ என்ன சந்தில் சிந்து பாடுவது? கொஞ்சம் இருமா, அடுத்த பாட்டு புயல் ஈர்மா இன்பன். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. சப்த சுரங்கள் போகாமல இது என்னோட 2வது அப்பியரன்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த ஆள்கிட்ட போங்கப்பா. ஹேய் ஹரிகேன் ஹரிஷ், அடுத்தது நீதான்ப்பா. அத பாத்துக்கலாம். யோ, ஆளு சுகர்கேன் சுதாகர் மாதிரி இருந்துகிட்டு அதனே ஹரிகேன் ஹரிஷ். ஏய் எப்பா, இந்த மாதிரி காமெடி கேட்க வேற கரகத்துக்கு தான் போகணும் போல. முடியல சாமி. என்ன சகோதர சகோதரிகளே, ஜட்ஜஸ் இன்னும் காணோம். நான் இப்ப வந்துருவாங்கண்ணா. அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரோ வேற இருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் ஒரு பிரேக் எடுத்துங்கண்ணா. என்னுள் நான். ஒரு சிறிய பிரேக் அப்புறம். பரவாயில்லையே, கேமியோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல. இவர் ஒரு வித்தியாசமான ஆளு. நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். மிஸ்டர் சுனாமி சுந்தர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அட்லீஸ்ட் புது போன் வாங்கி கொடுங்க. ஏப்பா, செல்ஃபி எடுக்க போகுது ஒரு பெரிய கொசு ஆடி இருந்தது. தட்டி விடலாவது போட கொசு ஓட்டத்துல போடு தட்டி கீழே விழுந்துடுச்சு. இதுக்கு போய் இப்படி யார் அடக்கல போடுவீங்க? என்னப்பா அடிக்க? மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கி விட்டான். ஏ நான் யோசிக்காம பேச மாட்டேன். பேசினதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். அது எங்க சுனாமி தலை அடுத்தது சயின்ஸ்ல இறங்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ ஒழுங்கா கூப்பிட்டுடுங்க. இல்ல பவுன்சர்ஸ் அங்க போங்கப்பா, ஜட்ஜஸ் வர நேரம். பவுன்சர்ஸ்களே, பயந்து விடாதீர்கள். ஜட்ஜஸ் என்கிற பெயரில் பந்தா காட்டினால் அப்படியே பந்தாடி விடுங்கள். உங்கள் சொற்பொழியே ஆகட்டும் ராஜமாதா. தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? என்னுள் நான். வணக்கம். இதான் அவங்களோட பிரேக் டைம் ஆகுனா அதுக்குள்ள வந்துட்டீங்க. முழுசா 30 ஆடு கூட போடல. சேனல்காரன் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆடித்தானே செத்து வச்ச பாவம் யாவும் தீரணும். என்னுள் நான் திரும்ப வரேன். அப்ப ஜட்ஜஸ கூப்பிடலாம்ல? இங்க பாருங்க, இன்ட்ரோ எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ் சீட்ல உட்கார்ந்த அப்புறம் உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசணும். முதலில் வருவது நமது மண்ணின் மைந்தன் விஜார் பெரியண்ணா. எவ்வளவு நாள் தான் நானும் ஆங்கராவே இருக்கிறது? நாங்களும் டான்ஸ் ஆடி பழக வேணாமா? வாருங்கள் பெரியண்ணா. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அது எதுக்கு 2 தடவை? சீசன் 2 இல்ல, அதான். இதுவும் சீசன் 2 தான். பாடவும் முடியாது, பல்ட்டி அடிக்கவும் முடியாது. நான் ஜட்ஜுங்கண்ணா, பேசாம உங்க சீட்டுக்கு போயிருங்கண்ணா. எதுவா இருந்தாலும் நம்ம விமல் சார் அடுத்த பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பட்டைய கிளப்புங்கண்ணா. என்னுள் நான்
திரும்ப வரேன். இவரு வேற நடுவுல. யாருப்பா அடுத்த ஜட்ஜு? அடுத்த ஜட்ஜ் நம்ம மெர்சல் மணி. மெர்சல் மணி, இந்த நடனத்தை எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் செய்தீர்கள்? நீங்க எல்லாம் பேசுறதுக்கே பிராக்டிஸ் பண்ற ஆளுங்க. என்ன சார், சர்க்காரையே கையில வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஏரியா அந்த ஏரியா இல்ல, எல்லா ஏரியாலயும் நாங்க தான் கில்லி. ஹலோ, அப்படியே பள்ளி மாதிரி போய் உட்கார்ந்துக்க பாப்போம். இந்த பவுன்சர் வேற நடுவுல போந்துகிட்டு நம்ம பெரிய பாஸ் ரிட்டர்ன் வர நேரம். வாங்க சார், இன்னும் நல்லா புரியாத மாதிரி எல்லாரையும் ஒரு 4 காய்ச்சி காய்ச்சுங்க சார். என்ன நடக்குது இங்க? இவங்களை ஒரு வழி பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் ஜட்ஜ் இப்ப உடனே வரணும். வெல்கம் அதாரு ஐயா சாமி. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. வணக்கம் சார், உங்களுக்கு முன்னால இந்த ஜட்ஜா வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, அதுக்காக காலெல்லாம் விழ வேண்டாம். ஓ, அந்த நினைப்பு வேறையா? நான் இந்த பேருக்காக அந்த பாட்டா இல்ல அந்த பாட்டுக்காக உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்களா? அதை விடப்பா, போன சீசன்ல சிங்கர்ஸ் ஒரு 15-20 செகண்ட்ஸ் ஆவது பாடினாங்க. இந்த தடவை அவங்க வாய திறக்காவது விடுவீங்களா? அது பரவாயில்ல, இந்தப்பா பவுன்சர்ஸ், அவங்களுக்கு குடிக்க தண்ணியாவது வைப்பா. இந்தாங்க தண்ணி, சிந்தாம செதறாம அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தெர்மோகோலை வச்சு நல்லா மூடி வைப்பா. இது எதுக்குப்பா? தண்ணி ஆவியாகாம இருக்கிறதுக்கு. அட்லாண்டா விஞ்ஞானியே வணக்கம். அப்படியே அந்த டேப் போட்டு நல்லா ஒட்ட வச்சிருங்க. ஐயோ, உங்க அறிவுல மண்ணெண்ணையை போட்டு கொளுத்த ஒட்டுமொத்த அறிவாளிகளும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஆங்கர்ஸ் இருக்காங்களா, இவங்களை விட்டு அப்படியே நம்மளே பைபாஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நிச்சயமாக தளபதியாரே. அதற்கு முன்னால் இந்த விமல் சார் பிரேக் எடுக்கவில்லையே. பாட ஆரம்பிப்போம், அவரே தானா போயிடுவார். ஓகே ராஜமாதா அண்ட் அசால்ட் அபிராமி, யாருப்பா முதல்ல பாட போறது? ஃபர்ஸ்ட் contestant மிஸ்டர் சுனாமி சுந்தர். Rhythm of life. Bob Clearmountain mixed with attitude, funky drums from hell. Side up better, chrome better, Ronnie better, better rap. 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 Yawa. ஏய், என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, சத்த சவங்களுக்கு பாட வந்தீங்களா இல்ல செத்த சரத்துக்கு வந்திருக்கீங்களா? யோ சுனாமி சுந்தர், உங்களை தான்யா. நானா? நீங்களே தான் சாமி. மீ? யூ மீன் மீ? மீ இன்சைட் மீ? தட் மீ? திஸ் மீ? நான் தனியால் இல்ல. மீ டாக்கிங் டு மீ. Did you get it? Let me help you. என்ன விமல் சார், இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்களா? என்னுள் நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அதான் அவர் எஸ் ஆயிட்டாரு. அடுத்த சிங்கர் கூப்பிடுங்க. கடைசியில இவரே அழ வச்சிட்டீங்களேப்பா.
ஸ்கேன் பாத்திருப்பீங்க, ஆயில் கேன் பாத்திருப்பீங்க. நீங்க பண்ற லொல்லுக்கு நாங்களே ஆங்கர் ஆயிருக்கலாம். எம்சி அரிசிங்கன்னு பார்த்தா சரியான இம்சை அரிசிங்க போல இருப்பீங்க போல. அடுத்ததாக வருவது நம் ஹரிகேன் ஹரிஷுங்கண்ணா. நான் நல்லா கை தரலாங்கண்ணா. முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி குளிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. என்னப்பா பாட்டு இது? ஹலோ ஆதார் ஐயாசாமி பாஸ், கொஞ்சம் பொறுங்க பாஸ். ஆக்சுவலி ஆங்கிரி இஸ் லைக் ஜாங்கிரி. இட் இஸ் சோ ஸ்வீட். பட் உங்களெல்லாம் 35 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இந்த ஷோ கூட்டதே தப்பா போச்சு. அப்படியே ஒரு 35 வருஷம் சென்ட்ரல் ஜெயில தள்ளினாதான் வேலைக்கு ஆகும் போல. ஹலோ ஹரிகேன் ஹரிஷ், நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன நடக்குது? ஒரு கை பாத்துருவோமா? என்ன பொறுக்க விடுறீங்களோ? இவங்கள என்ன பண்ணலாம்? ஹலோ, நானும் பொறுக்கிதான். பாட்டு பொறுக்கி, டான்ஸ் பொறுக்கி. ஹலோ பாஸ், எங்களுக்கும் தெரியும். 2ல 1 பாத்திரலாம் இன்னைக்கு. போதும்டா, போதும் போங்கடா டேய். நாங்களும் அதே தான் சொல்றோம். போதும், இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. முதல்ல ஹரிகேன் ஹரிஷை வெளில அனுப்புங்கப்பா. பொல்ல கோட்டைகளை போய் படிக்க வைங்கடா. இன்னும் கிளம்பலையா? விமல் சார், அந்த கோட்டை மறந்துட்டு போறீங்க? பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது. விமல் சார் வேற பயங்கர கோபத்தோட போயிருக்காரு. அநேகமா திரும்ப வருவாரு. கண்டிப்பா யாராவது கூட கூட்டிட்டு தான் வருவாரு. அடுத்து வரும் பாடகர் மிஸ்டர் இர்மா இன்பன், பாடி தொலைங்க. Buenos días, arriba, I don't want to say anything. நேரா ஜட்ஜஸ் கிட்ட போறோம். ஆமா, இவ்வளவு நேரம் என்ன பண்ண நீ? பாடிட்டாராம். நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்னது இது? இதுல பல்லவி, அனுப்பல்லவி, சரணம், ஸ்ருதி, ஜதி எங்கப்பா இருக்கு? நான் இருமா இன்பனுங்கண்ணா, உங்களை தான் சொல்றாரு. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், கோபம் எதுவுமே வராதுங்கண்ணா. இவ்வளவு கேவலப்பட்டும் எப்படி இன்னும் இங்க இருக்கிறாய்? இப்படி கேவலப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நேரம், டைம் மிச்சமாயிருக்கும். வாழ்க்கையில தொலைச்ச 3 மட்டும் திரும்ப வராது. சுனாமி, தத்துவம் சொல்ற நேரமா இது? இன்பா, இது என்ன வம்பா? வா என் நண்பா, உன்னோட இன்னொரு முகத்தை காமி. சொல்லுங்க 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 சொல்லுங்க, எனக்கு இப்பவே சொல்லுங்க 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 சொல்லுங்க. சூப்பர், உங்களுக்குள்ள இவ்வளவு பாட்டு வெறியா? எல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு ஒரு சரி அது விடு. ஏம்பா, இந்த பிஜிஎம்க்குலாம் ராயல்டி வாங்குனீங்களா? நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சுட சுட ஒரு ராயல் டீ போட்டு கொடுக்குறோம்னா, தயவு செஞ்சு அந்த மேட்டர்லாம் இங்க கொண்டு வந்து எங்களை வம்பள மாட்டி விட்டுறாதீங்கண்ணா. நாங்க ஏதோ ஜாலியா ஜனங்களை சிரிக்க வைக்க சில பிஜிஎம் யூஸ் பண்றோம். ஆங்கர்ஸ்களா, ரம்பம் போடுவதை விட்டு விட்டு கொஞ்சம் இங்கே பார்க்கவும்.
எத்தனை சீசன் பண்ணாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? அது என்ன ஊன்னா இந்த கிளைமேக்ஸ்லயோ ஒரு கேமியோ ரோல்லயோ ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் உள்ள வருது. என் சகோதரரை எதுக்கு கலாய்க்கிறீங்க? இது வரைக்கும் உங்களை கலாய்ச்சிட்டு இருந்தோம், நீங்களும் ஓடிட்டீங்க. நாங்க என்னதான் பண்றது? என்னவா பிறந்தப்பவே பாடி காடானதுன்னு நினப்பு. சார் 2 பேரும் மேடையில இருக்கீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இவர்கள் எல்லாம் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறார்கள். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட புரியல. உங்ககிட்ட பேசணுமா? ஓ யா டெஃபினெட்லி. ஓகே 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 சார், இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் 3 லட்சம் கிடைக்கும். கண்ணா, யூ மீன் 3 lakhs? ஒரே வார்த்தைய மாடுலேஷனே மாறாம 3 தடவை சொல்றீங்கல்ல, அதான். ரொம்ப நல்லா கலைக்கிறீங்க. நெக்ஸ்ட். ஆமா, நீங்க நல்லவரா வல்லவரா? ஹலோ, அது எனக்கான கேள்வி. உங்ககிட்ட இருந்து தெளிவான ஆன்சர் வராதுன்னு தெரியும், அதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டோம். கண்ணா, உன்னை பத்தி உனக்குதான் தெரியும், என்னை பத்தி எனக்கு தான் தெரியும். சார், இந்த கெட்டப்ல நீங்க ரோபோ மாதிரியே தெரியலையே. கடா, எங்க ட்ராமா ரொம்ப லோ பட்ஜெட் கடா, அதனாலதான். நான் இந்த சிட்டி 2.0 சொல்றீங்களா, அது எப்பன்னா வருது? கண்ணா, இது சர்ச்சை கொடுக்கிற சர்க்கார் இல்ல கண்ணா, அதுக்கும் மேலே மேலே கண்ணா, வேற 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 லெவல் கண்ணா. சரி, இந்த டிராமா ஸ்கிரிப்ட் எழுதுனது யாரு? நானே தான் கண்ணா. இல்ல, இது என்னோட கதை ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி இருக்காரு. ஒரு நிமிஷம் கண்ணா, என்ன கால். ஹலோ மிஸ்டர் பாக்கியா, can you answer this question? ஹலோ, சத்தஸ்வரங்கள் டீம். எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு ஒரு விவசாயம் இல்லையா? இதுல என்ன சமாச்சாரம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கதை நூனே கிடையாது. இதுல நான் போய் என்னத்தை கம்பேர் பண்ணேன்? இந்த மாதிரி உங்களோட லொல்லெல்லாம் பாக்குறதுக்கு கம்முன்னு என் வேலைய ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறேன் சாமி, ஆளை விட்டுருங்க. Okay, let's end the show now with, as usual, some rocking and dancing moment.